Hi, this is Janani. Welcome back to Janani Explore. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தால இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு நினைவு சின்னங்களில் ஒன்றான விக்டோரியா மெமோரியலை தான் சுத்தி பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உள்ள போறதுக்காக 2 டிக்கெட் வாங்கிட்டோம். பர் ஹெட்டுக்கு வந்து 50 ரூபி சார்ஜ் பண்றாங்க. வாங்க. ஆனா மண்டேல வந்து ஹாலிடே. மண்டேல வந்து இந்த நீங்க விசிட் பண்ண வரும்போது மண்டேல வராதீங்க. இந்த கார்டனோட அமைப்புகளை பாத்தீங்கன்னா இங்க அழகான ஒரு பாண்ட்ல இருக்குது. இது மொத்தம் 64 ஏக்கர் கொண்டது. இங்க மொத்தம் இது ஒரு ஹார்ட் சிட்டி கொல்கத்தாலேயே வந்து இது இந்த மெயின்லயே அமைஞ்சிருக்கு இந்த பில்டிங். ஒரு பரபரப்பான சிட்டிக்கு நடுவுல எவ்வளவு அமைதியான ஒரு இடம். இந்த மெமோரியலுக்கு பக்கத்துல வந்து இந்த இருக்கிற இந்த கார்டனும் இந்த தண்ணியான இந்த பாண்டு இதெல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குது. ஒரு சின்ன சத்தம் கூட இந்த பக்கத்துல கேட்கல. இந்த குழி, இந்த குருவி, இந்த கிளி இதோட சத்தங்கள் தான் கேக்குது. இந்த வெளியே இருந்து இந்த வியூவை பாருங்க. எவ்வளவு அழகா பல தாஜ்மஹால் மாதிரியே இருக்கு. இவ்வளவு அழகான ஒரு பில்டிங்க்கு பின்னாடி, இந்த பேலஸ்க்கு பின்னாடி ஒரு சின்ன கதைகளும் இருக்குது. அந்த கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா இந்த கொல்கத்தா வந்து முன்னாடி வந்து ஹூக்லின்ற ஒரு ரிவருக்கு பக்கத்துல இருக்கிற 3 சின்ன கிராமங்கள் தான் இருந்ததாமா. இந்த கோவிந்த்பூர், சாத்தநதி அண்ட் கொல்கத்தா, இந்த மாதிரி 3 சின்ன கிராமங்கள் தான் இருந்திருக்கு. 1690 வருஷத்துல வந்து ஜாப் சார்னக் அப்படின்றவர் வந்து ஈஸ்ட் இந்தியா பிரிட்டிஷ வந்து வணிகம் பண்றதுக்காக கடல் வழியா வராரு. அவரு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து ஆதிக்கம் அதிகமா வருது. ஏன்னா வணிகத்திலயும் அவங்களோட கல்வி இதுல எல்லாமே வந்து ரொம்ப முன்னேற்றமா போறாங்க. இந்த 3 குக்கிராமத்தையும் இணைச்சி வந்து ஒரு கல்கத்தான்ற ஒரு பெரிய ஒரு மேஜர் சிட்டியை வந்து அவர் உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷோட வளர்ச்சி வந்து அதிகமா இருக்குது. எல்லாத்துலயும் அவங்க வந்து ஃபர்ஸ்டா வந்துடுறாங்க. அதே போல 1772 வருஷத்துல இந்த பூராவே இந்த கல்கத்தா ஃபுல்லாவே அவங்க அண்டர்டேக் பண்ணிடுறாங்க. அவங்களோட பிரிட்டிஷோட ஹெட் குவார்டர்ஸா வந்து கல்கத்தாவை அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷோட ஆட்சி அமைப்புகளுக்கு அகைன்ஸ்டா வந்து நம்மளோட ராம்மோகன், ஃப்ரீடம் ஃபைட்டரான சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எல்லாமே அவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு புரட்சி செய்யறாங்க. அதன் வழியாக அவங்களோட இந்த பிரஷரை தாங்க முடியாத அவங்களோட ஹெட் குவார்டர்ஸான இந்த கொல்கத்தாவை விட்டுட்டு அவங்களோட ஹெட் குவார்டர்ஸை வந்து டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. இந்த பிட்வீன் காலங்கள்ல வந்து ஆட்சி அமைப்புல இருக்கிறதா வந்து ராணி விக்டோரியா. அவங்க தான் வந்து பிரிட்டன்ல வந்து இளவரசியா இருக்கிறாங்க. அவங்க வந்து டைரக்டா நம்மள வந்து ரூல் பண்ண கிடையாது. ஆனா அவங்க பார்ஷியலா வந்து அவங்களோட வழியா தான் இதோட ரூல் ஆதிக்கம் எல்லாமே இருந்திருக்கு. 1901 வருஷத்துல நம்ம ராணி விக்டோரியா காலமான பிறகுதான் வந்து அவங்களுக்காக ஒரு மெமோரியலே அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. 1911 இருந்து 21வது வருஷம் வரையும் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போயிருக்கு. இதுக்குள்ள நம்ம என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணப்பட்ட அந்த ஹார்ட் கேலரி, அந்த காலத்துல யூஸ் பண்ண அந்த வெள்ளையர்கள் யூஸ் பண்ண அந்த கேடயம், அந்த துப்பாக்கி, அது எல்லாமே தான் வந்து நம்மளோட கண்காட்சிக்காக வச்சிருக்காங்க. நம்ம அதுல தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது இருக்கிற ஸ்டாச்சு வந்து மேரி விக்டோரியா அவர்களோட ஸ்டாச்சு தான். இது எவ்வளவு அழகா இருக்குது பாத்தீங்களா? இந்த மார்பல் எல்லாமே மார்கானா மார்பல், அந்த மார்பலால கட்டப்பட்டு தானே இந்த சிலைகள் எல்லாம். லைக் தாஜ்மஹால் வந்து ஒரு மார்பல்ல தானே இருக்குது. அதே மார்பல் தான் இந்த கட்டிடத்தை கட்டுறதுக்குமே அவங்க யூஸ் பண்ணிருக்காங்களாம். செவுரு ஃபுல்லாவே மார்பல்ஸ் தான். இதுக்கு பேர் வந்து மார்கானா மார்பல் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த படங்கள் எல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அவங்க உருவாக்குனாங்க அதோட இதுதான் இது எல்லாமே.
அந்த விக்டோரியா மெமோரியல் வந்து கட்டினது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்க தான் இதை கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங்கோட ஸ்டைல் எல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் ஸ்டைல், பிரிட்டிஷ் அது எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு ஒரு கலவையாக தான் அந்த பில்டிங்ஸோட ஸ்டைல்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்க கடல் வழி வணிகம் செஞ்சாங்க இல்லையா, அந்த கப்பலோட ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. இவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க இது. இப்ப நீங்க இந்த பாத்துட்டு இருக்கிற ஸ்டாச்சு தான். இது வந்து அவங்களோட ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா, அவங்க குயின் ஆனதுக்கு அப்புறமா எடுக்கப்பட்ட ஒரு மெழுகு சிலைகள் தான் இது எல்லாமே. அந்த மார்பிளால அழகா வடிவமைச்சிருக்காங்க. இதுல இவங்களோட ஃபேஸ் கொஞ்சம் மெச்சூரா இருக்குது. அந்த காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட இந்த வாளு, கேடயம் இது எல்லாமே பார்வைக்காக வச்சிருக்காங்க. இந்த காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட இந்த டைப்ரைட்டிங் மிஷினு, அப்புறம் இந்த இந்தியன் போஸ்ட் டெலகிராம் ஸ்டாம்ப்ஸு. ஆனா நம்ம இப்போ வரையும் வந்து இந்த ரெவென்யூ ஸ்டாம்ப் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதா வந்து பத்மபூஷன் அவார்டுக்கான அந்த மெடல் தான் இது. அழகா இருக்கு. இது என்ன? டிவில பாக்குற எல்லா துப்பாக்கிகளும் சைஸ் வாரியா இங்க இருக்குது. எல்லாமே அழகா இருக்கு. இந்த ஃப்ரண்ட்டை விட இந்த சைடு இருக்கிற இந்த வியூ வந்து அதை விட சூப்பரா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இது பார்லிமெண்ட் மாதிரி இருக்குது. அழகா இருக்கு. நம்ம வந்து எவ்வளவு அழகா இந்த விக்டோரியா மெமோரியல் எல்லாமே சுத்தி பார்த்தோம். இது ரொம்ப பழங்காலத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணப்பட்ட துப்பாக்கி, அந்த வெப்பன்ஸ், அந்த கத்திகள், தங்கத்திலான கத்திகள், நிறைய பிரிட்டிஷ் யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்டோரிட்டிக்கல் இந்த கதைகள் எல்லாம் கேட்கறது மட்டும் இல்லாத இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
நீங்களும் கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாதீங்க. என்னோட சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காத பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதுவரை நான் உங்கள் ஜனனி. பாய் பாய்.